இன்னைக்கு நாங்கள் எங்களோட பெட்டை குளிக்க வைக்க போகிறோங்க. வாங்க எப்படி குளிக்க வைக்கலாம் பார்க்கலாம். இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணி குளிக்க வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா டஸ்டிக் நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இனி வந்து நான் ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் ஷாம்பு அப்புறம் தண்ணி ஷாம்பு போட்டுட்டு தண்ணி ஒரு கால்வாசி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். அழகு குட்டி செல்லம் எப்படி பார்த்துங்க. இப்போ நான் வந்து நல்லா உடம்பு ஃபுல்லாக ஷாம்பு போட்டாச்சு. ஆனால் ஃபேஸில் மட்டும் போடக்கூடாது. ஃபேஸ்லேயும் இயர்ஸ்லேயும் தண்ணி வந்து படக்கூடாது. அதனால் அது போடல. ஃபேஸில் வந்து ஜஸ்ட்டு தண்ணி வச்சு தொடச்சி விட்ருவேன். இயர்ஸுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. முகத்துக்கு இப்படி தண்ணி வச்சு தொடச்சி விட்டுருங்க. நல்லா கண் மூஞ்சி எல்லாத்தையும் நல்லா உடச்சி. இனி தண்ணி ஊற்றி கழுவி பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளார நல்லா குளிக்க வச்சிடலாம். அந்த மாதிரி டியூப்பில் தண்ணி பிடிச்சி குளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக குளிக்க வச்சிடலாம். இதுவும் சின்ன டாக் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறது. இது வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணும். நல்லா தொடச்சி விட்டுற வேண்டியதுதான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புல்லு போட்டு நல்லா தொடச்சி விட்டுரும். அதுக்கப்புறம் அதுவே வந்து ஃபேன் காற்றுல நிற்க வச்சோம்னா ஆடியும். அப்படியே உடைக்க வேண்டியது. ஹேர் பேண்ட் உட்கார வச்சு நல்லா தொடச்சி விடணும். குட்டி பாப்பா யாரு? குளிச்சிட்டீங்களா நீங்க? அழகு அவ்வளோதான்.